Hi student, today we are going to see exercise 7.1 20-second sum. Let A and B be two symmetric matrices. Prove that AB is equal to BA if and only if AB is a symmetric matrix. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த if and only if அப்படின்னா இதனோட கான்வர்ஸும் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். கான்வர்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ABBA வந்து ப்ரூவ் பண்ணணும். எதை வச்சுனா AB is a symmetric matrix. அப்ப AB is a symmetric matrix given, we have to prove that AB is equal to BA. அடுத்தது என்ன பண்ணணும்னா prove that AB is a symmetric matrix if AB is equal to BA. so இதனோட கான்வர்ஸும் ப்ரூவ் பண்ணணும். so அதுதான் if and only if conditions. so first one, இதுல case 1 case 2 அப்படின்னு ரெண்டு இருக்கு. case 1 எப்படின்னா to prove AB is equal to BA. இதுல வந்து given வந்து பாத்தீங்கன்னா AB is a symmetric matrices. இது எல்லாத்துக்கும் காமன் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா A and B be two symmetric matrix. அப்ப A வும் B யும் symmetric matrices னு சொல்லிருக்காங்க. so A and B வந்து symmetric. என்ன ப்ரூஃப் பண்ணனும்னா AB is equal to BA ன்னு ப்ரூஃப் பண்ணனும். என்ன கொடுத்திருக்கான் அப்படினா AB is a symmetric matrix னு கொடுத்திருக்கான். so இப்போ பாத்தீங்கன்னா AB is a symmetric matrix அப்படினா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது போக A and B வந்து தனியா அது வந்து symmetric னு சொல்லிருக்காங்க. அப்ப A and B symmetric-ஆ இருந்துச்சுனா நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படினா A and B symmetric-னா A transpose equal to A and B transpose equal to B. இதானே. so ஒரு மேட்ரிக்ஸ் வந்து symmetric matrix-னா A transpose equal to A. so A வந்து symmetric-னால A transpose equal to A. B வந்து symmetric-னால B transpose equal to B. and also given AB is a symmetric matrix னு சொல்லிருக்காங்க. அப்ப AB is a symmetric matrix-னா என்ன அப்படினா AB the whole transpose equal to AB தானே. AB is a symmetric matrix என்ன மீனிங் AB ஓட டிரான்ஸ்போஸும் AB ஈக்குவல். அதனால தான் AB is a symmetric matrix. so இந்த AB is a symmetric வச்சு தான் நான் AB transpose equal to AB ன்னு எழுதியிருக்கேன். சரி, இப்போ AB transpose ஓகே. இப்போ இந்த AB transpose-க்கு நமக்கு 10th-ல நம்ம பார்த்திருக்கோம். AB transpose-ஓட ஃபார்முலா என்ன, ஒரு ப்ராப்பர்ட்டி AB transpose equal to B transpose A transpose. அதாவது இத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இது ரெண்டாவது எழுதணும். so அப்ப AB the whole transpose எப்படி எழுதலாம், B transpose equal to B transpose into A transpose equal to என்னது AB. சரி, B transpose ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம், B ன்னு சொல்லியிருக்கோம். A transpose ஆல்ரெடி A ன்னு சொல்லியிருக்கோம். so BA is equal to AB or BA is equal to AB நம்ம என்னன்னு எழுதலாம், AB is equal to BA ன்னு எழுதலாம். so இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 1 வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னன்னு AB is equal to BA ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், to prove AB BA. அடுத்தது கேஸ் 2ல to prove அதோட கான்வர்ஸ் AB is a symmetric. AB is a symmetric அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுல என்ன given என்ன, இது அப்படியே ரிவர்ஸ். AB equal to BA தான் இங்க given. ஓகேவா. சோ இதனோட கான்வர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், AB equal to BA ன்னு ப்ரூவ் பண்ணோம். எதை வச்சு, AB is a symmetric matrix ன்னு வச்சு. கேஸ் 2 என்ன, AB is a symmetric matrix ன்னு ப்ரூவ் பண்ணனும். எதை வச்சு, AB equal to BAங்கற கண்டிஷன் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ இதுதான் if and only if conditions. சரி, இப்போ AB is a symmetric matrix அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணனும் அப்படினா நம்ம அதே ரிசல்ட் எடுத்துக்கலாம். AB transpose equal to AB transpose அப்படிங்கிறது என்ன, B transpose A transpose. இது வந்து நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன்ஸ், ஆல்ரெடி previous கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். சரி, AB the whole transpose equal to B transpose A transpose. அப்ப B transpose-ங்கிறது என்ன, B. A transpose-ங்கிறது என்ன, A transpose-ங்கிறது A. அப்ப B transpose-ங்கிறது B, A transpose அப்படிங்கிறது A. இதை எதை வச்சு எழுதி இருக்கிறோம், given. பாருங்க, A and B symmetric. A and B symmetric-னா A transpose equal to A, B transpose equal to B. அதான் எழுதிருக்கோம். B transpose equal to B, A transpose equal to A. சரி, BA-வை by given condition என்ன சொல்லுது, BA வந்து என்னன்னு எழுதலாம், AB ன்னு எழுதலாமா. அப்ப நான் BA இருக்கிற இடத்துல AB ன்னு எழுதலாமா. சோ AB ன்னு எழுதிட்டேன். லெஃப்ட் சைடுல ஆல்ரெடி என்ன இருக்கு, AB the whole transpose. அப்ப AB whole transpose equal to AB னா அதை நம்ம எப்படி எழுதலாம், therefore AB is
என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸும் அந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ். அப்ப ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபின்னு நம்ம கொண்டு வந்தனால ஏபி இஸ் சிமெட்ரிக்னு எழுதியாச்சு. தேங்க்யூ.